ஹலோ வெல்கம் டு விஜயம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். முதல்ல நான் சிப்ஸு போட்டிருந்தேன். இப்போ சேப்பங்கிழங்கு வறுவல். இதுவும் ரொம்ப ஈஸியான சாப்பாடு தான். நீங்கள் விரத நாளைக்கு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், கட்டு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சேப்பங்கிழங்கை என்ன பண்ணுங்கள், தண்ணியில் போட்டு இது மாதிரி அவிச்சு வச்சுங்க. இல்லாட்டினா ஆவிலையும் காமிச்சு அவிச்சு வச்சுக்கலாம். அவிச்சு வச்சுக்கிட்டு இது மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து வச்சுக்கிட்டு துண்டு துண்டாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. சேப்பங்கிழங்கு நம்மளுக்கு மூளைக்கு ரொம்ப வெண்டைக்காய் மாதிரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சேப்பங்கிழங்கை இதை மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கிட்டு, இதில் உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா அதை போட்டிங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும். இதை போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டி வச்சுட்டிங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கறிவேப்பிலை பொடியும் போட்டு இதை நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா நம்ம ஒரு சாந்து மாதிரி அரைக்கணும். வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். என்கிட்ட கறிவேப்பிலை இல்லை, அதனால் போடல. கறிவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச வெங்காயம், வெள்ளை பூண்டு, பட்டை, லவங்கத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. கண்டிப்பாக கறிவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின அப்புறம் அது நல்லா மசாலா வாசனை வரும். நம்ம கறிக்கு வறுக்கிற மாதிரி, நான்வெஜ் செய்கிறதுக்கு வறுக்கிற மாதிரி நல்லா மசாலா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுக்கிற சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா வருங்க. அது நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி முருவில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். அந்த பாத்திரம் எனக்கு சரி வரன்றதுனால பாத்திரத்தை நான் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா முருகலாக வறுக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதத்து எல்லாத்துக்கும், கட்டு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி முருகலாக வறுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சாப்பாடு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸில் நல்லா போட்டு அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு. தேங்க்யூ.